உன்னை பத்தி நினைச்சாலே வெறுப்பா வருது. உன்னெல்லாம் என் கசின் என்னோட அத்தை பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கே வாய் கூசுது யாழினி. மாமா இப்படிலாம் திரும்பி திரும்பி பேசி என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க மாமா. உங்க வாயிலேருந்து என்னென்ன வார்த்தையெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைச்சனோ அது எல்லாத்தையும் நீங்க சொல்றீங்க மாமா. உங்க வாயிலேருந்து வர இந்த ஒரு வார்த்தையும் என் நெஞ்சுக்குள்ள கத்தியா பாயுது மாமா. தயவு செய்து இப்படிலாம் பேசாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா. ஆமா, நீ அப்படியே ரொம்ப நல்லவ, நல்ல காரியத்தை பண்ணியிருக்கேன். உன்கிட்ட வந்து நல்ல வார்த்தையா 4 வார்த்தை பேசுறதுக்கு பண்றது எல்லாம் அடாவடித்தானோ ஃப்ராடு தானோ. இதுல நல்ல வார்த்தையில 4 வார்த்தை நல்லதா பேசணுமாமே. மாமா ப்ளீஸ் மாமா, நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு நான் உணர்ந்துட்டேன் மாமா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டேன் மாமா. திரும்பி திரும்பி அதையே சொல்லி சொல்லி மனசை நோகடிக்காதீங்க மாமா. உண்மையிலே எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது மாமா. தயவு செய்து மாமா ப்ளீஸ் மாமா, கெஞ்சி கேட்குறேன் மாமா. இந்த ஒரு டைம் மட்டும் என்னையை மன்னிச்சு விட்டுருங்க மாமா. இதுக்கப்புறம் எந்த தப்பும் நான் பண்ணவே மாட்டேன் மாமா. இது என் மேலே இல்லை, உங்கள் மேலே சத்தியம் மாமா. இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நீங்கள் தான் மாமா. அதனால உங்கள் மேலே சத்தியமாக இனிமேட்டு நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் மாமா. என்ன பூமாரி? சஞ்சய் சஞ்சய் அங்க பாருடா, சின்ன பசங்க எல்லாம் பிள்ளையார் செஞ்சு விளையாடுறாங்க. நம்ம அங்க போலாம், வாடா ப்ளீஸ் டா. அடியே, உனக்கு சப்போர்ட் பண்ணி தானடி இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்னடி அசால்ட்டா குழந்தைங்களோட போய் விளையாடலான்னு கூப்பிட்டுட்டு இருக்க? ஏய் அவளை விட்றா. ஏய் இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லடா. சின்ன வயசுல என்னோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி தான களிமண்ல பிள்ளையார் செஞ்சு விளையாடுவேன். அந்த பசங்களும் அதே மாதிரி விளையாடுறாங்க. எனக்கு ஆசையா இருக்கு, வாங்க அங்க போவோமே ப்ளீஸ். ஆமா, பூமாரி சொல்றது கரெக்ட் தான். அவ இவ்வளோ நேரம் காலையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டா. கொஞ்ச நேரம் அந்த பசங்களோட விளையாண்டானா அவ ரிலீஃப் ஆயிடுவா. என்ன அசோக் நீ இப்படி சொல்ற? இவளை என்ன பண்ணலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இவ என்னடானா குழந்தைங்களோட போய் விளையாடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அட விடு, அவ தான் உண்மையை ஒத்துக்கிட்டால. இதுக்கப்புறம் அவ ஏதாவது தப்பு பண்ணா அவளை ஆண்டவனே தண்டிப்பான். விட்டு தொலை. என்னடா அசால்ட்டா விட்டுரு விட்டுருன்றீங்க? ஆமா சஞ்சய், அவ போனா போயிட்டு போறா. இப்பதான் அவ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுல. இனிமேல் நான் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கிறேன். நம்ம அந்த சின்ன பசங்களோட போய் விளையாடலாம், வாயேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அப்ப கண்டிப்பா அந்த பசங்களோட போய் விளையாண்டே ஆகணுன்ற, அப்படிதானே? ஆமா போலாம் ப்ளீஸ் ப்ளீஸ் சஞ்சய். சரி வா, அடம் முடிக்காத, போவோம். நம்ம 4 பேரும் சேர்ந்து தான் இந்த பிள்ளையார செஞ்சோம். நீங்க மட்டும் செஞ்சதா அர்த்தம் இல்ல. ஆமா எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சோம். நான் கொஞ்சம் வேலை பார்த்தேன், ரமேஷ் நீ கொஞ்சம் வேலை பார்த்த, மஞ்சுளா கொஞ்சம் வேலை பார்த்தா, சுரேஷ் கொஞ்சம் வேலை பார்த்தா. அப்ப எல்லாரும் சேர்ந்து செஞ்சதா தானே அர்த்தம். நீங்க மட்டும் செஞ்சதா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இது நம்ம பிள்ளையார், நம்ம 4 பேரும் சேர்ந்து செஞ்சோம், சரியா? சண்டை போடுறக்கா நம்ம எல்லாம் பிள்ளையார செஞ்சோம். நம்ம பிள்ளையார செஞ்சு பிள்ளையார்கிட்ட வேண்டி நம்ம எல்லாரும் ஸ்கூல்ல நல்ல மார்க் வாங்கணும்னு தானே செஞ்சோம். இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க சண்டை போட்டீங்கன்னா அப்புறம் பிள்ளையார் உங்களுக்கு நல்ல மார்க்கே கொடுக்க மாட்டாரு. உங்க 2 பேரையும் ஃபெயில் ஆக்கிடுவாரு. அப்படியே சொல்ற? அப்ப பிள்ளையார் என்னை ஃபெயில் ஆக்கிடுவாரா? இல்ல, அவன் அப்படி சொல்லல. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாதான் பிள்ளையாருக்கு பிடிக்காதுன்னு சொன்னான். நம்ம 4 பேரும் ஒற்றுமையா சாமி கிட்ட வேண்டிப்போம். பிள்ளையார் சாமி நம்மளுக்கு நிறைய மார்க் கொடுக்கும், சரியா?
சரி சரி, திரும்பி திரும்பி சண்டை போடாதீங்க, சாமியை கும்பிடலாமா? ஏய் பசங்களா என்னடா பண்றீங்க? அக்கா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்ல, அதனால நான் களிமண்ல புள்ளியார் செஞ்சு அதை கும்பிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். ஏய் நீ ஒண்ணு செய்யல, அதை நான் தான் செஞ்சேன். ஏய் நான் தான் செஞ்சேன், நீ ஒண்ணு செய்யல, நான் தான் செஞ்சேன். ஏய் சண்டை போட்டுக்காதீங்க, இப்பதானே சொன்னேன் 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்கன்னு, திரும்பி திரும்பி சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. அக்கா நாங்க 4 பேரும் சேர்ந்து தாக்கா இந்த புள்ளியார களிமண்ல செஞ்சோம். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியில, அதனால தான் களிமண்ல புள்ளியார செஞ்சு புள்ளியாருக்கு பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிடலான் இருக்கோம் அக்கா. அப்படியா? அடடே ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்கடா. இந்த புள்ளியார் ரொம்ப கியூட்டா இருக்கு. தேங்க் யூ அக்கா. நாங்க செஞ்ச புள்ளியார் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமா பாப்பா, ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. நான் கூட இந்த மாதிரி புள்ளியார்லாம் செய்ய மாட்டேன், ஆனா நீங்க ரொம்ப அழகா செஞ்சிருக்கீங்க. அழகா அந்த புள்ளியார செஞ்சு அதுக்கு கண்ணு வச்சு புள்ளியாருக்கு ஏத்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு பூவெல்லாம் வேற வச்சிருக்கீங்க. ஆனா புள்ளியாருக்கு அறுக்கும் முன் தானே போடுவாங்க. நீங்க என்ன மஞ்சள் கலர் பூ போட்டு வச்சிருக்கீங்க? அக்கா அந்த பூவை எங்க வீட்ல இருக்கவங்க ஃப்ரீயா கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கக்கா. அதான் வர வழியில இந்த மஞ்சள் கலர் பூ செடி இருந்துச்சா, அந்த செடியில நிறைய பூ இருந்துச்சா, அதை பறிச்சிட்டு வந்து நாங்களே மாலை மாதிரி செஞ்சு அதை புள்ளியாருக்கு போட்டு விட்டுருக்கோம். அச்சோ சோ கியூட்டா பண்ணங்களா, அழகா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ அக்கா. அக்கா இதுக்கு முன்னாடி இந்த ஏரியால உங்களை பார்த்ததே இல்லையே, நீங்க எந்த ஊரு? நான் சென்னை தான் தம்பி, இங்க எங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். சென்னையில இருந்து வரீங்களா? அக்கா சென்னையில இருக்கவங்க எல்லாருமே நடிகர்கள்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்களும் ஒரு நடிகையா? இல்ல தம்பி, நான் நடிகை எல்லாம் கிடையாது. சென்னையில இங்க வாழ்றவங்க மாதிரி நார்மலான மக்களும் நிறைய பேர் அங்க வாழ்றாங்க. அக்கா நீங்க நடிகை தான், நீங்க பொய் சொல்றீங்க. இல்ல பாப்பா, நான் பொய்யெல்லாம் சொல்லல, நான் நடிகை எல்லாம் கிடையாது. ஆனா நீங்க பார்க்க நடிகை மாதிரி அழகா இருக்கீங்க அக்கா. உங்க முடி கூட அழகா இருக்கு, உங்க Dress கூட அழகா இருக்கு அக்கா. உங்களை பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. Thank you so much. ஆமா பூமாரி அழகுதான், அழகு தேவதை. இந்த பசங்களுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? இந்த பூமாரியை பார்த்து அழகு அழகுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பூமாரி என்ன அழகாவா இருக்கா? அசிங்கமா இருக்கா. இவளை அழகுன்னு சொல்றதுக்கு இந்த பசங்களுக்கு எப்படிதான் மனசு வருதுன்னு தெரியல. இந்த 4 பசங்களுக்கும் கண்ணே தெரியாது போல. அக்கா நாங்க எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட போறோம், எங்க கூட சேர்ந்து நீங்களும் சாமி கும்பிடுங்க. சரிப்பா. சஞ்சய், அசோக் மாமா, யாழினி நீங்களும் கும்பிடுங்க. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இந்த விநாயகர் உனக்கு கொடுப்பாரு. சரி தங்கம், ஓகே பூமாரி. வாங்க நம்ம எல்லாரும் கும்பிடலாம். கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் நல்லா பாத்துக்கோப்பா. உன்னை நான் கஷ்டப்பட்டு செஞ்சேன்ல, இப்ப நான் கேட்கறதெல்லாம் எனக்கு கொடு. எனக்கு பெரிய ஹெலிகாப்டர் பொம்மை வேணும், அப்புறம் ஒரு சைக்கிள் வேணும், அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் வேணும். நான் தான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும். எனக்கு எங்க மிஸ் ஹோம்வொர்க்லாம் கொடுக்கவே கூடாது. அப்படிலாம் ஹோம்வொர்க் கொடுத்தாங்க உன்னதான் நான் வந்து திட்டுவேன் சொல்லிட்டேன். எனக்கு சாக்லேட் மலை வேணும், அதுல எனக்கு பிடிச்ச சாக்லேட் எல்லாமே இருக்கணும். எனக்கு வேணும்ன்ற அளவுக்கு அந்த சாக்லேட்லாம் நான் சாப்பிடணும். இதெல்லாம் நீ எனக்கு கொடுத்தே ஆகணும் சொல்லிட்டேன். அப்புறம் அந்த சாக்லேட் மலை என் வீட்டுக்குள்ள மட்டும்தான் பெய்யணும், மற்ற யார் வீட்டுக்குள்ளேயே பெய்யக்கூடாது. ஏன்னா நான் தானே இந்த விஷயம் உன்கிட்ட கேட்டேன். அப்ப என் வீட்டுக்குள்ள மட்டும்தான் சாக்லேட் மலை பெய்யணும், என்ன புரிஞ்சுச்சா? உன்னை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சேன், இப்ப நான் கேட்கிற எல்லாத்தையும் நீ தான் எனக்கு கொடுக்கணும். என் ஸ்கூல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், நான் தான் கிளாஸ் லீடர் ஆகணும், அந்த கோமதி பொண்ணு ஃபெயில் ஆகணும். எப்ப பார்த்தாலும் அவன் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறா, இந்த தடவை அவ ஃபெயில் ஆகணும். இதெல்லாம் நீ எனக்கு பண்ணி கொடுத்தே ஆகணும். Thank you கணேஷா, என்னை அவ்வளோ பெரிய ஆபத்துல இருந்து அசால்ட்டா காப்பாத்திட்ட. நீ மட்டும் என் கூட துணையா இல்லனா இந்நேரம் எனக்கு என்ன நடந்திருக்கும்னு எனக்கே தெரியல. என் கூட துணையா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. எப்பவுமே பூமாரிக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, அவளை நல்லபடியா நீ தான் பாத்துக்கணும்பா. என் புள்ளைய நல்லா பாத்துக்கோ கணேஷா. என் புள்ள நல்லா பெரிய ஆளா வளர்ந்து இந்த உலகத்துக்கே நல்லது செய்யணும்.
நான் கேட்ட எதுவுமே இது வரைக்கும் நீ எனக்கு கொடுத்ததே இல்லை. அட்லீஸ்ட் இதையாவது கூட. பூமாரி சஞ்சய் மாமாவும் சேரவே கூடாது. பூமாரியை நான் ஏதாவது பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் என்னால் முடியல. அதுக்காக பூமாரி நீ ஏதாவது பண்ணிடு. பூமாரி சஞ்சய் மாமாவோட வாழ்க்கையில் வரவே கூடாது இனிமேட்டு சொல்லிட்டேன். தயவு செய்து எனக்காக இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நிறைவேற்று. எல்லாரும் சாமி கிட்ட உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வேண்டிட்டீங்களா? ஆனா எங்க அம்மா எப்பயுமே மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொழுக்கட்டையும் சுண்டலையும் முதல்ல அந்த அண்ணனுக்கும் அக்காவுக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருந்தா நம்ம சாப்பிடலாம். ஆனா எங்க அம்மா சொல்லியிருக்காங்க நம்ம கிட்ட என்னதான் கொஞ்சமா இருந்தாலும் அதை மத்தவங்க கிட்ட பகிர்ந்து சாப்பிடணும்னு. அதனால முதல்ல அந்த அண்ணனுக்கும் அக்காவுக்கும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம சாப்பிடலாம். என்ன புரியுதா? ஆமா, சுரேஷ் சொல்றது கரெக்ட். எங்க அம்மாவும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. நான் போய் முதல்ல அந்த அக்காக்கு கொடுக்குறேன், நீங்க அந்த அண்ணனுக்கு கொடுங்க. சரிடா. அக்கா இந்தாங்க, இந்த கொழுக்கட்டையும் சுண்டலையும் எடுத்துக்கோங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நீங்கள் எப்படி செஞ்சீங்களோ, என்ன கையில் செஞ்சீங்களோ, களிமண் எல்லாம் வச்சு சாமிலாம் செஞ்சுருக்கீங்க. அப்போ அந்த களிமண்ணில் தான் இந்த கொழுக்கட்டைலாம் செஞ்சுருப்பீங்க. எனக்கு தேவையில்லை. இல்ல அக்கா, இதை நாங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. அந்த பையன் எவ்வளவு பாசமா கொண்டு வந்து கொடுக்குறான். ஏன் அந்த பையன் மனசை கஷ்டப்படுத்துற? வாங்கிக்கோ யாழினி. பெரியவங்களதான் கஷ்டப்படுத்துறேன்னு பார்த்தா குழந்தைங்களை கூட கஷ்டப்படுத்துற யாழினி. சி, நீ இப்படி இருப்பேன்னு கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. ஐயோ இல்லை மாமா, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலை மாமா. எனக்கு கொழுக்கட்டை பிடிக்காது, அதனால தான் அப்படி சொன்னேன். என்னதான் பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த பையன் ஆசையா கொடுக்குறான்ல, வாங்கி சாப்பிடு. சரி வாங்கிக்கிறேன். தேங்க்ஸ்பா தம்பி. அண்ணா நீங்களும் வாங்கிக்கோங்கண்ணா. தேங்க்ஸ் தம்பிங்களா. பரவாயில்லையே, அழகா ஒரு வாழை இலையை வெட்டி அதுல சுண்டலும் கொழுக்கட்டையும் அழகா வச்சு தரீங்க. ஆமா, நாங்க தான் சாமி கும்பிடுறோம்னு சொன்னோம்ல, அதனால வீட்ல இருந்து இதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்தோம் எங்க அம்மா கிட்ட கேட்டு. பரவாயில்லையே, இந்த வயசுலயே பசங்க எல்லாம் பொறுப்பா இருக்கீங்க. ஆமாங்க அண்ணா, நாங்க வருஷம் இப்படிதான் பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடுவோம். இந்த வருஷம் எங்க கூட சேர்ந்து நீங்களும் கொண்டாடுறீங்க, அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. எங்களுக்கும் உங்களோட சேர்ந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுனதுல ரொம்ப சந்தோஷம் தம்பிங்களா. அக்கா நீங்களும் எடுத்துக்கோங்க, இந்தாங்க. Thank you பாப்பா. உங்களுக்கு எங்களுக்கும் இருக்கு, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. ஆமா அக்கா, உங்க பேர் என்ன? என்னோட பேர் பூமாரிடா கண்ணா. உங்கள மாதிரி உங்க பேரு ரொம்ப அழகா இருக்கு அக்கா. என்னோட பேர் கோமதி. சரிடா செல்லம். நம்ம எல்லாரும் சாப்பிடலாமா? சாப்பிடலாம், அதுக்கு தானே காத்துட்டு இருந்தேன். பிள்ளையாரப்பா இந்தா நீயும் கொஞ்சம் சாப்பிடு. இந்த வயசுல பசங்க எல்லாம் எவ்வளவு பொறுப்பா இருக்காங்க. என்ன செல்லக்குட்டீஸ், விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருப்பீங்க போல. நீங்க உங்க வீட்டு பிள்ளையாருக்கு என்னென்ன படைச்சிங்க? உங்களோட பிள்ளையார கடையில வாங்குனீங்களா இல்லை இதே மாதிரி களிமண்ல வீட்டிலேயே செஞ்சீங்களான்னு சொல்லி கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. அப்படியே பூமாரியோட நியூ ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.